திருப்பூர் மாவட்டம் ராக்கியாப்பட்டி பகுதியில் முருகன் கோயிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக நம்பினாண்டி, அதாவது ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டுள்ளதாக கூறி ஸ்ரீ செல்வ முருகன் முத்துசாமி திருக்கோவிலை வருவாய்த்துறையினர் அகற்ற முயற்சித்து வருவதாக கூறப்பட்டு இந்து முன்னணியர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாப்பட்டி என்ற பகுதியில் சுமார் 2.8 ஏக்கர் பரப்பளவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து குமரன் குன்று என்ற பெயரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி உள்ளிட்ட சந்நிதிகள் கொண்ட ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசாமி திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலை அவிநாசி வட்டாட்சியர் சந்திரசேகர் தலைமையில் வருவாய்த்துறையினர், அவிநாசி காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இன்று அதிகாலை அந்த கோவிலை அப்புறப்படுத்த முயற்சித்து வந்தனர். இந்த நிலையில் இதை அறிந்த இந்து முன்னணியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கோயிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கூடினர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மேலும் கோவிலை அகற்றக்கூடாது, இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இந்த கோவில் தான் பிரதான கோவிலாக உள்ளது என்றும் கூறினர். இதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருந்த போதிலும் போலீசார் கூடுதலாக அதிக அளவிலான போலீசார் காவலர்களை அங்கு குவித்தனர். அப்பொழுது போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு மற்றும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆக்கிரமிப்பு குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என்று கடந்த 2010ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அந்த ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி கோவிலை அகற்றுவதற்கு தற்போதைகள் முயற்சித்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் உள்ளிட்ட அனைவரும் கதறி அழுதனர் இந்த கோவிலை அகற்ற வேண்டாம் என்று. ஆனால் இருந்த போதிலும் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அதை கண்டுகொள்ளாமல் பொதுவாக சொல்ல வேண்டுமேயானால் தற்போதுள்ள தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசாகவே நாம் பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சம்பவமாகட்டும், பல்வேறு கோவில்கள் இடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில். இதைத் தொடர்ந்து இந்த அவிநாசி தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி கோவிலும் இடிக்கப்படுவது தமிழக அரசின் வாடிக்கையாக இந்துக்களின் எதிர்ப்பு போக்காகவே காணப்படுகிறது நவீனாஸ்ரீ. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது போக தற்பொழுது அந்த கோவிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நவீனாஸ்ரீ, முழு விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.